நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில், கோழி அடை வச்சுருக்கேன்னு. அது 2 கோழி அடை வச்சுருந்தேன். அந்த 2 கோழியும் ஒரு 7 நாள் கழித்து முட்டை ஹேண்ட்லிங் பண்ணி பார்த்தப்போ ஒரு கோழியில் 20 முட்டையும் ஒரு கோழியில் 19 முட்டையும் வச்சுருந்தேன். அதில் ஹேண்ட்லிங் பண்ணி பார்க்குறப்போ 20 முட்டையில் 15 முட்டையில் தான் கரு உண்டாயிருந்துச்சு ஒரு கோழியில். இன்னொரு கோழியில் 17க்கு 19 முட்டைக்கு 11 முட்டை மட்டும்தான் கரு உண்டாயிருந்துச்சு. ஹேண்ட்லிங் பண்ணி பார்த்துட்டு மற்ற முட்டையெல்லாம் எடுத்துட்டேன். 21 நாள் கழித்து நேற்று காலையில் பொரிச்சது. முந்தா நாள் நைட்லேருந்து பொரிக்க ஆரம்பித்தது. நேற்றுக்கு நைட்டு வரைக்குமே வரிசையாக பொரிச்சுது. ஒரு கோழியில் 14 முட்டைக்கு 11 குஞ்சு பொரிச்சிருந்தது. பாக்கி மிச்சம் 3 முட்டை கூழ் முட்டையாக போயிட்டு, இன்னொரு கோழியில் இந்த கோழியில் பார்த்திங்கன்னா 11 முட்டை வச்சுருந்தேன். 11 முட்டைக்கு 10 குஞ்சு பொரிச்சிது. ஒரு முட்டை குஞ்சு உள்ளே இறந்து போயிருந்தது, முட்டை உள்ளேயே. இதை பாருங்கள், ஒரு குஞ்சு கீழே விழுந்துடுச்சு தவறி ஏனத்துலேருந்து. அப்புறம் முட்டை குடுவெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு, முட்டை குடுவெல்லாம் பொரிச்சோடனே வெளியில் எடுத்துடணும். இல்லைன்னா அடுத்த முட்டை மேலே அப்படியே கொப்பி மாரி கவுத்துக்கிட்டு அந்த முட்டையில் உள்ள குஞ்சு வெளில வர முடியாமல் போயிடும். அதனால் முட்டை குடுவெல்லாம் பொரிச்சதுக்கு பிறகு எடுத்துடணும். இப்போ 2 கோழிலையுமே சேர்த்து மொத்தமாக 20 குஞ்சு பொரிச்சிருக்கு. ஒரு கோழி 9 குஞ்சு பொரிச்சிருக்கு. ஒரு கோழி 11 குஞ்சு பொரிச்சிருக்கு. இந்த கோழி தான் 9 குஞ்சு பொரிச்சிருக்கு. வீடியோவில் நீங்கள் பார்க்குற கோழி 9 குஞ்சு பொரிச்சிருக்கு. இன்னொரு கோழி 11 குஞ்சு பொரிச்சிருக்கு. இந்த கோழி எதனால் பாதி முட்டை பொரிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, அது நான் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால நான் முட்டைகளை எல்லாம் நார்மலாக சும்மா தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். 10 நாளைக்கு முன்னாடியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் அந்த முட்டைகள்லாம் கரு கூடாமல் போயிடுச்சு. ரீசெண்டாக புது முட்டைகளாக உள்ள முட்டைகள் மட்டும்தான் குஞ்சு பொரிச்சிருக்கு. அதனால் எப்போவுமே முட்டைகள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நார்மலாக முட்டையை வெளில எடுத்து வச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக கரு உண்டாக ஆரம்பிச்சிருது அதில். அதனால் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் முட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடை வைக்கிறப்போ அந்த முட்டைகளை எடுத்து வெளியில் ஒரு மணி நேரம் வச்சாலே அது கூலிங் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து அடை வச்சிடலாம். நான் சும்மாவே எடுத்து கூட்டிலையே வச்சுருந்தேன். அதனால தான் இந்த முட்டைகள்லாம் பொரிக்காமல் போயிடுச்சு. குஞ்சுகள் அதிகமாக பொரிச்சிருந்ததுன்னா 20 குஞ்சுமே பொரிச்சிருந்ததுன்னா ஒரு கோழிக்குமே இப்போது தனித்தனியாக தான் கோழியை விடுற மாதிரி இருக்கும். இது மொத்தமாக 20 குஞ்சு பொரிச்சிருக்கிறதுனால 2 கோழியும் ஒரே நாளில் தான் அடை வச்சேன். அதனால் ஒரே கோழியில் இன்னொரு கோழியில் உள்ள குஞ்சுகளையும் எடுத்து சேர்த்து விட்டுட்டேன். ஒரு கோழியில் மேக்ஸிமம் 25 குஞ்சு வரைக்குமே விடலாம். அதனால் நான் இப்போ 20 குஞ்சு தான் இருக்குங்கிறதுனால ஒரே கோழியில் எல்லா குஞ்சையும் எடுத்து விட்டுட்டேன். எல்லா குஞ்சுகளுமே பாருங்கள், வெளிச்சத்தை பார்த்த உடனேயே எல்லாம் கீழே குஞ்சு கொத்த ஆரம்பிச்சிட்டு. எல்லாமே நல்லா க்யூட்டாக இருக்காங்க. எல்லாமே என் வீட்டில் உள்ள முட்டைகள் எடுத்து தான் வச்சேன். என்னோட கோழிகள் போட்ட முட்டைகள் தான். வெளியிலேருந்து எந்த முட்டையும் வாங்கி வைக்கலை. எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ள கோழிகள்லேருந்து எடுத்த முட்டை தான். முதல் வீடியோவிலலாம் அந்த ப்ரீடிங்காக நான் வச்சுருக்க சேவலையெல்லாம் காட்டியிருக்கேன். அந்த சேவல்லேருந்து அந்த முட்டைகள் தான் அடை வச்சது. இப்போது கூடு அந்த அடை வச்சுருந்த சட்டியெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அது மண்ணெல்லாம் கொட்டிட்டு அந்த கூட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குஞ்சுகளையெல்லாம் எடுத்து ஒரே கோழியில் கூட்டில் விடுறதுக்காக எல்லாம் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பொட்டி பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லா குஞ்சுகளையுமே எடுத்து அந்த பாக்ஸில் விட்டு
விட்டுட்டு அதுக்கு பிறகு கூண்டுவை க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரே கோழியில் எல்லா குஞ்சுகளையுமே எடுத்து விட்டுட்டேன். இப்போ 10 குஞ்சுக்காக வந்து தனித்தனி கோழியில் குஞ்சுகளை விட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறது அது வேண்டியதில்லை. ஒரு கோழியே அது எல்லா குஞ்சுகளையும் கவர் பண்ணி பார்த்துக்கும், ஹீட்டு கொடுத்துரும். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த குஞ்சுகளையெல்லாம் எடுத்து கூட்டில் விட்டுட்டு அந்த ஒரு தாய் கோழியை எடுத்து உள்ளே விட்டுட்டேன். அதுவும் குஞ்சுகளையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ குஞ்சுகள் பொரித்த உடனே நீங்கள் அதை கீழே இறக்கி விட்டதும் பனங்கருப்பட்டி அதை வந்து வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். அப்படி வச்சாதான் அந்த குஞ்சுகளில் இருக்கிற மஞ்சள் கரு கரையும். 3 நாளைகளுக்கு அந்த தண்ணியை தான் நம்ம வைக்கணும். வச்சா அந்த குஞ்சுகளில் இருக்கிற மஞ்சள் கரு வந்து கரைந்து குஞ்சுகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக நான் எப்போவுமே குஞ்சு பொரிச்சது பிறகு இறக்கி விட்டதுமே 3 நாளுக்கு இந்த கருப்பட்டி தண்ணி தான் வைப்பேன். அது மாதிரி இந்த தடவையும் கருப்பட்டி கொதிக்க வச்சு ட்ரிங்கரில் தண்ணி வச்சுட்டேன். அது ஸ்டார்டிங்கில் தாய்க்கோழி வந்து குடிச்சதை பார்த்துட்டு குஞ்சுகளாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக குடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி தீவனம் வந்து நான் வந்து கம்பெனி ஃபீடர் தான் கொடுக்குறேன். எஸ்கேஎம் ஸ்டார்டர்னு இருக்குது, எஸ்கேஎம்மில் அதை தான் நான் கொடுக்குறேன். அதை கொடுக்குறப்போ குஞ்சுகள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதுதான் அப்போலேருந்தே கொடுத்துக்கிட்டு வரேன். இப்போது தீவனத்தை போட்டேன். ஃபஸ்ட் தாய்க்கோழி வந்து கொத்தி காமிக்குது. தாய்க்கோழி சாப்பிட்றத பார்த்துட்டு குஞ்சுகள் ஒன்று ஒன்றா அப்புறம் வந்து அதுவாகவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். முதல் ஒரு 3 நாட்களுக்கு அதிகம் தீவனம் எடுக்காது குஞ்சுகள். அதுக்கு பிறகு தான் தீவனம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்குமே தீவனம் வந்து கம்மியாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தாய்க்கோழி இருக்கிறதுனால, அடையில் தாய்க்கோழி இருந்ததுனால அதுக்கு பசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் தாய்க்கோழி சாப்பிட்றோங்கிறதுனால தீவனம் கொஞ்சம் அதிகமாகவே போடுறது நல்லது. தாய்க்கோழி வந்து தீவனத்தை பார்த்த உடனே எந்த அளவுக்கு ஸ்பீடாக சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்கள். அதுலேருந்து அது வந்து அடையிலே இருந்ததுனால லாஸ்ட்டு குஞ்சு பொரிக்கிற ஒரு 2 நாள் வரைக்கும் அடையை விட்டு கிளம்பாது மேய்ச்சலுக்கு. அதனால் பசியில் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டி அடைக்கிறதுக்காக வந்து இந்தமாரி குச்சியில் பின்னி அடைச்சிருப்பாங்க. அதை வந்து நான் இப்போ கோழி விடலான்னு அதுக்கு உள்ளே அந்த வலை, கம்பி வலை வாங்கிட்டு வந்து அதை அந்த குச்சியில் ஃபுல்லாக சுற்றிட்டு அது உள்ளே விட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த கம்பி வலை வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கு தான் வாங்கினேன். அதனால் இந்த கம்பி வலையை சுற்றி அடைச்சிட்டு உள்ளே வந்து கோழி குஞ்சுகளெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். மேக்ஸிமம் வந்து கோழிகள்லாம் வந்து குஞ்சு பொரித்த கையோடையே நீங்கள் அதை வந்து மண்ணில் தான் விடணும். மண்ணில் விட்டால் தான் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். எச்சம்லாம் மண்ணில் போடுறதுனால அது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து கூண்டில் வந்து அடைச்சி உள்ளே வச்சு வளர்க்குறப்போ அந்த எச்சம் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து கிருமிகள்லாம் உண்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் மண்ணில் விட்டு வளர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய அனுபவத்தில் நான் வந்து கூண்டு முறையில் வச்சு வளர்த்து பார்த்தேன் முன்னாடி. அது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக வளரலை குஞ்சுகள். அதுக்கு ஆரம்பத்தில் நான் வந்து இதுமாரி மண்ணில் விட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் குஞ்சுகள்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த முறை வந்து இது மாதிரி மண்ணில் விட்டுட்டேன். எல்லாமே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு 3 நாட்களுக்கு சர்க்கரை தண்ணி கண்டிப்பாக வைக்கணும். இது வந்து 2வது நாள் வந்து ஓரளவுக்கு எல்லாமே தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். முதல் நாள் கொஞ்சம் அந்த அளவுக்கு எடுக்காது, அப்படியே உட்காந்துருக்கும், கோழிக்குள்ளே போய் பூந்துக்கும் வயத்துக்குள்ளே. 2வது நாளுங்கிறதுனால எல்லாமே ஓரளவுக்கு ஆக்டிவாக இறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இளம் கோழி குஞ்சிலேருந்தே எந்த ஒரு டிசீஸும் வராமல் காப்பாற்றி வளர்த்து கொண்டு வந்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலே ரிஸ்க்கு கிடையாது. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் காப்பாற்றிடலாம்.
எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு தாயிறு உள்ளே போய் பூந்துக்கிட்டு இதுமாரி தான் ஹீட்டு கோழிகிட்டேருந்து கிடைக்கும் குஞ்சுகளுக்கு. இது வந்து 3வது நாள். இது எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்குன்னு பாருங்கள் குஞ்சுகள்லாம். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் சத்து டானிக்கு ஏதாவது இருந்தால் தண்ணியில் கலந்து வச்சுட்டு வரலாம் தொடர்ந்து. அதேமாதிரி ஆன்டிபயாட்டிக் ஏதாவது தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னாலே குஞ்சுகள் ஆரோக்கியமாக வளரும். நான் வந்து இது வரைக்கும் என் குஞ்சுகளுக்கு வந்து எந்த ஒரு மெடிசின் வேக்சின்லாம் வந்து ஃபாலோ பண்ணினதில்லை. இந்த முறை வந்து ஃபாலோ பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த குஞ்சுகள்லாம் சளி பிரச்சனை அதுமாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அதனால் முன்கூட்டியே அந்த மெடிசின்லாம் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். மேலும் இந்த குஞ்சுகளோட வளர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் குஞ்சுகளோட வளர்ச்சி எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத வீடியோவாக போடுறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.